அரங்கரும் அழியேனும் ஓம் அகத்திஷாய நம. அரங்கமுருகா நினது திருவடி சரணம். ஆத்திச்சூடி ஓரஞ்சொல்லேல் எந்த வழக்கிலும் ஒருபுடை சார்பாக பேசாமல் நடுநிலையுடன் பேசு. எதையும் யாருக்காகவும் ஒருதலை பட்சமாக கூறக்கூடாது. அவ்வாறு கூறுவது நீதி தவறுவதாகும் என்ற ஆறுமுக பெருமானே. எக்காலத்தும் நீதி தவறாத தவராஜ சிங்கமே, அகத்திய மாமுனியே, எம் தந்தையே, தமிழுக்கு இலக்கணம் வகுத்த அமுதே, தங்களது திருவடி தடாகத்தில் மூழ்கி அருள் என்ற முத்தை பெற வேண்டும். முருகா முருகா. தர்மம்தான் இவ்வுலகை காக்கும். தர்மத்தின் தலைவன் ஞான பண்டிதனின் அருளால் காக்கப்படும் இந்த சமுதாயம். நீதியின் பாதையை எமது அப்பன் முருகப்பெருமானிடமிருந்துதான் கற்றேன். அறம் தவறாமல் நீதியை நிலைநாட்டுவதில் வல்லவர், வல்லமை பெற்றவர். ஐயனே, தங்களது பேரருட்கருணையால் ஆத்திச்சூடியின் அருளமுதை நித்தமும் உண்டோம் என்றால் அது மிகையாகாது. ஏதோ அறியாத வயதில் விளையாட்டாக படித்த அவ்வையின் ஆத்திச்சூடி இன்று தங்களின் தயவால் மிகப்பெரிய ஞான கருத்துக்களை தெரிந்து கொண்டோம். ஆனால் எங்களது புத்தியில் ஏறியதா என்றால் சிறிது ஐயமே. ஆனாலும் அகத்தீஸ்வரா, அவ்வை ஆத்திச்சூடி என பெயர் வைத்ததன் காரணம் யாது? சிறந்தவர், உயர்ந்தவர் என்பது நற்குணம், பண்பு, அறிவு, நற்செயல் போன்றவற்றால் நீதி நெறி என்ற மாலையை ஒவ்வொருவரும் சூட்டிக்கொள்ள வேண்டும். அதாவது ஒவ்வொன்றிலும் அறத்தை போற்றி தலைச்சிறந்தவனாக விளங்க வேண்டுவது அவசியம் என ஔவையார் உணர்த்துகிறார். ஔவையின் பண்பு அளப்பரியது, ஞானிகளுக்கே உரித்தானது. ஆமாம், திருவள்ளுவர் முதல் அனைவரும் உண்மையை உவமையாகத்தான் கூறினார்கள். ஆனால் ஔவையார் மட்டும் உண்மையை முகத்தில் அடித்தார் போல கூறுவார். அத்தகைய ஆற்றல்! ஊராக சுற்றி திரிந்து தமிழை வளர்க்க பாடுபட்ட தமிழ் பிராட்டியாய் எமது அப்பன் முருகனும் விட்டுவிடவில்லை. சுட்ட பலம் வேண்டுமா சுடாத பலம் வேண்டுமா என கேட்டு அவளது ஞானத்தை சுடர்விட செய்தவர். இவ்வுலகில் தர்ம சக்கரத்தை சுழல வைத்ததில் ஔவைக்கு மிகப்பெரிய பங்குண்டு. பல நீதி நூல்கள் இருந்தாலும் ஔவையின் ஆத்திச்சூடி சிறு வயதிலிருந்தே அறத்தை போதிக்கிறது. இதை சான்றோர் பலரும் மக்கள் வாழ வழிவகுத்தனர். அவர்கள் முதலில் தாம் தூய வாழ்வு நெறி நின்றனர். தாம் கண்டறிந்த உண்மைகளை சொல்லளவில் விட்டுவிடாமல் தமிழ் பாக்களாகவே அமைத்தனர். அவை காலம் மாறுபடினும் தாம் மாறா இயல்பினை உடையது. நீதி நூல்களை இயற்றியது மட்டுமின்றி இறைநெறி நின்றோரும் அதன் வகையில் நம்மை அழைத்துச் செல்ல முற்படுகின்றனர். அவ்வகையில் முன்னிற்பவர்கள் அருளாளர்கள்.